இன்றைய காலகட்டத்துல நம்முடைய தமிழர்களின் கலாச்சாரம் என்பது அழிவின் விளிம்பில் இருக்கின்றன. நம்முடைய கலாச்சாரத்தை விட்டுவிட்டு புதியதொரு கலாச்சாரத்துக்குள்ள நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொண்டிருக்கின்றோம். இதன் விளைவாக நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல் முறை, பழக்க வழக்கங்கள் என அனைத்துமே மறந்து கொண்டும் இருக்கின்றோம். இந்த பதிவுல நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்த பழக்க வழக்கங்கள் மற்றும் அவர்கள் பின்பற்றி வந்த கலாச்சாரங்கள் பற்றியும் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, ஒரு பெயருக்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவு என்பது இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாத பல தகவல்களை கொண்டிருக்கின்றன. வீடியோ முழுமையா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. திருமண முறை. தமிழர்களின் திருமண முறை என்பது மிகவும் கோலாகலமாக பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய ஒரு திருமணமாகும். இந்த திருமணத்தை பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இந்த ஒரு திருமணத்தில் நம்முடைய தமிழர்கள் சில சடங்குகளையும் சில முறைகளையும் பின்பற்றி வந்திருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக திருமணம் என்றாலே மணமகன் மணப்பெண் கழுத்தில் தாலி கட்டுவாங்க. இதுதான் நம்முடைய தமிழர்களின் திருமண முறையாகவும் இருக்கின்றன. இந்த திருமண முறையில நம்முடைய தமிழர்கள் சில வினோதமான முறைகளையும் பின்பற்றி வந்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, மணமகளுடைய கழுத்துல மணமகனுக்கு பதிலாக மணமகனுடைய சகோதரி தாலி கட்டுவாங்க. இந்த மாதிரியான ஒரு நடைமுறையுமே நம்முடைய தமிழர்கள் பின்பற்றி வந்திருக்கிறாங்க. மதுரை மேலூர் வட்டத்தில் வாழக்கூடிய அம்பலக்காரர்கள் இந்த மாதிரியான ஒரு திருமண முறையை சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரையுமே பின்பற்றி வந்திருக்காங்க. எதற்காக இந்த மாதிரியான ஒரு முறையை பின்பற்றினாங்க அப்படின்னா, திருமணத்தினன்று மணமகன் வர முடியாட்டி அவர் அந்த சமயத்துல போருக்கோ அல்லது வணிக நோக்கத்துக்காக வேறொருக்கோ சென்றிருந்தால், திருமணத்தின் போது வர முடியவில்லை என்றால் அந்த சமயத்துல மணமகன் பயன்படுத்திய வளரி, அரிவாள், கத்தி போன்ற பொருட்களை மணமகளுக்கு அருகே வைத்து மணமகனுடைய சகோதரி மணமகள் கழுத்தில் தாலி கட்டுவாங்க. இந்த மாதிரியான ஒரு திருமண முறையை மேலூர் அம்பலக்காரங்க பின்பற்றி வந்திருக்கிறாங்க. பண்டாரம், பரதேசி. இன்றைய காலகட்டத்தில் ஒருத்தர் திட்டணும் அப்படின்னா அவர் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி திட்டுவாங்க. பண்டாரம், பரதேசி இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி திட்டுவாங்க. உண்மையிலேயே இந்த பண்டாரம் மற்றும் பரதேசி எனப்படும் வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்ன என்பதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். பண்டாரம் எனப்படும் ஒரு சொல்லிற்கான பொருள் என்ன அப்படின்னா, பொன், வெள்ளி, முத்து போன்ற உயர் மதிப்புடைய பொருட்களை செய்து வைக்கக்கூடிய ஒரு கருவூலம். இந்த கருவூலத்தை பாதுகாக்கிறவங்கள பண்டாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிபி 13ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை கோவில்களில் இந்த பண்டாரம் எனப்படும் கருவூலம் இருந்தது. அதே சமயத்தில் அரண்மனைகளிலுமே பண்டாரங்கள் இருந்தன. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கோவில்களில் சமய நூல்களை சேர்த்து வைக்கக்கூடிய அந்த ஒரு இடத்த சரஸ்வதி பண்டாரம் என்று அழைப்பாங்க. இதை நம்மால சுந்தரபாண்டியனுடைய கல்வெட்டுகள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். இந்த பண்டாரங்களுடைய வாசல்ல நின்று அதை பாதுகாக்கிறவங்கள தான் பண்டாரங்கள் என்று சொல்லுவாங்க. இவங்க சைவ சமயத்தை சேர்ந்த சாதிகள்லையுமே வருவாங்க. இப்படி அரசு மற்றும் கோவிலின் கருவூலத்தை பாதுகாப்பதற்காக இருந்த ஒரு இடம் தான் பண்டாரம். அதை பாதுகாத்தவர்களை பண்டாரங்கள் என சொன்னாங்க. இதன் பிறகு பண்டாரம் எனப்படும் ஒரு சமூகமும் உருவானது. இன்றைய காலகட்டத்தில் ஒருத்தவங்களை திட்டும் பொழுது பண்டாரம், பரதேசி அப்படின்னு சொல்லுவாங்க. எதற்காக பண்டாரம், பரதேசி என்று சொல்லுவாங்கன்னா, இதுல பண்டாரம் என்பது ஒரு உயர்ந்த நிலையை குறிக்கும். அதாவது பண்டாரங்களில் தங்கம், வெள்ளி, வைரம் போன்ற பல விலை உயர்ந்த ஆபரணங்கள் இருக்கும். அதை பாதுகாக்கிறவங்களை பண்டாரங்கள் என்று அழைச்சாங்க. இந்த இடத்துல பண்டாரம் என்பது ஒரு உயர்ந்த ஒரு வேலையினை குறிக்கின்றன. அதே சமயத்துல பரதேசி என்ற ஒரு சொல்லான எதை குறிக்கும் அப்படின்னா, பிற நாட்டவர்களை வறுமையின் காரணமாக பிற நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டுக்கு போனவங்க, உணவுக்கே வழி இல்லாதவங்க, இவங்களை பரதேசி என்று சொல்லுவாங்க. பண்டாரம் என்பது உயர்ந்த நிலையையும் பரதேசி என்பது ஒரு தாழ்ந்த நிலையுமே குறிக்கும். இதனால ஒருத்தன் திட்டுறதுக்காண்டி பண்டாரம், பரதேசி போன்ற வார்த்தைகளை சொல்லி திட்டுவாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, பண்டாரம் என்பது இருப்பவர்களையும் பரதேசி என்பது இல்லாதவர்களையும் குறிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. அதே கால ஓட்டத்தில் அப்படியே வசைச்சொல்லாக பயன்படுத்தி இன்றைய காலகட்டத்தில் போகிற போக்கில் பண்டாரம், பரதேசி அப்படி திட்டிட்டு போகிறாங்க. இதில் பண்டாரம் என்பது ஒரு சமூகத்தையுமே குறிக்கும். அதனால் இந்த மாதிரியான வார்த்தையை தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்ததாக தமிழர்களின் உடை. உண்பது நாளி உடுப்பவி 2 என்று புறநானூறு பாடுகின்றது. அதாவது இடுப்பை சுற்றக்கூடிய அரையாடை, தோளில் இடும் மேலாடை. இதுதான் இந்த பாடலுக்கான பொருள். இன்றைய காலகட்டத்தில் நம்ம அணியக்கூடிய மேலாடை மற்றும் கீழாடை என அனைத்துமே கிபி 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்பு வந்தது தான். தமிழ்நாட்டுக்குள்ள ஆங்கிலேயர்களும் நவாப் படையினரும் வந்ததுக்கு பிறகுதான் இன்றைய காலகட்டத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய தைத்த சட்டை எனப்படும் மேலாடையை நம்ம அணிய ஆரம்பித்தோம். அதற்கு முன்னாடி நம்ம அதை அணியவே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இந்த மேற் சட்டை என்பது அன்றைய காலகட்டத்தில் அரசின் உயர்மட்ட பதவியில் யார் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அணிஞ்சிருப்பாங்க. நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய பல கோவில்களில் இருக்கக்கூடிய ஓவியங்களை பார்ப்பதன் மூலமாக இதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். படை தளபதிகள், படை அதிகாரிகள் போன்றவங்க தான் மேலாடையுமே அன்றைய காலகட்டத்தில் அணிஞ்சாங்க. அடுத்ததாக இன்றைய காலகட்டத்தில் ஆண்கள் மற்றும் பெண்கள் என 2 பேருமே அணியக்கூடிய மேலாடை என்பது சங்க காலகட்டத்தில் அணியப்படவே கிடையாது. 2 பேருமே கீழாடை மட்டும்தான் அணிஞ்சிருந்தாங்க.
இதற்கு சான்று சொல்லணும் அப்படின்னா, கரூரில் வந்து ஒரு மோதிரத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த மோதிரத்தில் ஒரு உருவம் என்பது பொறிக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு ஆண் உருவமும் ஒரு பெண் உருவமும் இருந்தது. அதில் ஆண் பெண் என 2 பேருமே வந்து கீழாடை மட்டும்தான் அணிஞ்சிருந்தாங்க. யாருமே வந்து மேலாடை அணியவே கிடையாது. இதன் பிறகு கால ஓட்டத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெண்கள் மேலாடை அணியும் வழக்கம் வந்தது. கிபி 9ஆம் நூற்றாண்டுகளில் வந்து பெண்கள் பெரும்பாலானோர் வந்து மேலாடை அணி ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு சான்று சொல்லணும் அப்படின்னா, மதுரை ஆனைமலையில் உள்ள குடைவரை கோவிலில் முருகனுக்கு அருகே வந்து தெய்வானை அமர்ந்திருப்பாங்க. அதில் தெய்வானையோட சிலை எப்படி செதுக்கியிருப்பாங்க அப்படின்னா, தெய்வானை வந்து மார்பு கச்சை அணிந்திருப்பது போல, அதாவது மேலாடை அணிந்திருப்பது போல வந்து அந்த சிலையை வந்து செதுக்கியிருப்பாங்க. இந்த சிலையினுடைய காலம் என்பது கிபி 9ஆம் நூற்றாண்டு. இதை வைத்து கிபி 9 மற்றும் 10ஆம் நூற்றாண்டுகளில் வந்து பெண்கள் ஓரளவு மேலாடை அணிய ஆரம்பிச்சிட்டாங்க என்பதை இதன் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக சங்கு. பொதுவாக இந்த சங்கு என்பது நம்முடைய தமிழர்கள் வாழ்க்கை வரலாற்றில் மிகவும் பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு விஷயமாகும். இந்த சங்கை வந்து இன்றைய காலகட்டத்திலுமே வந்து பல கடைகள் முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. இதற்காக நம்முடைய தமிழர்கள் சங்கை வந்து இந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி சில காரணங்களுமே இருக்கின்றன. இந்த சங்கை நம்முடைய பண்டைய தமிழர்கள் வளமை அல்லது செழிப்பினை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளமாகத்தான் வந்து சங்கை பார்த்து வந்தாங்க. இதன் காரணமாகத்தான் சங்கை தொடர்ந்து வந்து அவங்க பயன்படுத்தி கொண்டே இருந்தாங்க. இந்த சங்குல 2 வகைகள் இருக்கின்றன. ஒன்று வலம்புரி சங்கு, மற்றொன்று இடம்புரி சங்கு. இதுல வலம்புரி சங்கு என்பது வலப்பக்கமாக பொறி இருக்கும், இடம்புரி சங்கம் என்பது இடம்புறமாக பொறி இருக்கும். இதுல இடம்புரி சங்கு என்பது மிகவும் எளிதாக கிடைத்துவிடும். ஆனால் இந்த வலம்புரி சங்கு என்பது மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு சங்கு ஆகும். இதன் காரணமாக அன்றைய காலகட்டத்தில் இந்த வலம்புரி சங்கை கண்டெடுத்தால் இன்னும் அதிகமான நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய தமிழர்கள் வந்து நம்பினாங்க. இதன் காரணமாக இந்த வலம்புரி சங்கினை கோவில், அரண்மனை போன்ற அனைத்து இடங்களிலுமே வந்து கட்டி தொங்க விட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் இந்த வலம்புரி சங்கை யாராச்சும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஊரே சொல்லி சந்தோஷப்படுவாங்களா. ஏன் அப்படின்னா இந்த வலம்புரி சங்கு என்பது அவ்வளவு அரிதான ஒன்று. இது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு செழிப்பு மற்றும் வளமையாகவும் நம்முடைய தமிழர்கள் பார்த்து வந்தாங்க. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை இந்த சங்கினை வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தில் பயன்படுத்துவாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மதுரை, முகவை ஆகிய மாவட்டங்களை சேர்ந்தவங்க வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க. 1980ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை முகவை மாவட்டத்தில் உள்ள இளையர்கள் வந்து இந்த சங்கினை வந்து தாலி கட்டும் நேரத்தில் ஊதுவாங்க. அதை வந்து ஒரு புனித பொருளாக பார்த்து வந்தாங்க. அடுத்ததாக மதுரை மாவட்டத்தில் உள்ள மேலூர் கள்ளர்கள் இந்த சங்கினையை வந்து திருமணத்தின் போது பயன்படுத்துவாங்க. மணமகன் மற்றும் மணப்பெண் வந்து மணமேடைக்கு வரும் பொழுது மணமகனுடைய சகோதரி வந்து இந்த திருசங்கினை ஊதி அவங்கள வந்து வரையிருப்பாங்க. இந்த மாதிரியான சில வினோதமான முறைகளையுமே வந்து நம்முடைய தமிழர்கள் பின்பற்றி வந்திருக்கிறாங்க. இதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, விஷ்ணுவுடைய கையில வந்து இந்த சங்கு என்பது இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் விஷ்ணுவிற்கு நம்ம ஊரை விட வட இந்தியாவில் வந்து அதிகமான கொண்டாட்டங்களும் இருக்கின்றன. நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வட இந்தியாவில் வந்து பெரும்பான்மையாக வந்து கடற்கரை என்பதே கிடையாது. நம்முடைய தமிழர்களின் வாழ்க்கை வரலாற்றில் இந்த சங்கு என்பது மிகவும் பின்னி பிணைக்கப்பட்டிருந்த காரணத்தினால்தான் பாரதிதாசன் அவர்கள் அவருடைய பாடல்ல எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே நீ முழங்கு என்று பாடியிருக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி வீடியோங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான பல பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.